Hello everyone. So என்னன்னா லாஸ்ட் கிளாஸ்ல அப் டு எங்க வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம்? புரோட்டோ ஃப்ளோயம் மெட்டாஃப்ளோயம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோமா? ஆமாவா? ஸோ இந்த கிளாஸ்ல வந்து ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் சாப்டர் அனாட்டமி அனாட்டமி சாப்டரை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த அனாட்டமி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட் சாப்டர் வந்து இன்னும் என்ன இருக்குன்னா டிஷ்யூ சிஸ்டம். லாஸ்ட் கிளாஸ்ல வெறும் டிஷ்யூ டாபிக் மட்டும் தான் பார்த்தோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எத்தனை இருக்குன்ட்டு. இந்த கிளாஸ்ல வந்து டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் தென் அனாட்டமி லைக் டைகாட் ரூட், மோனோகாட் ரூட், டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ஸ்டெம், டைகாட் லீஃப், மோனோகாட் லீஃப் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது பார்த்துக்கோங்க. டிசம்பர் 12th அப்படின்றதுலேருந்து அன்னிலேருந்து ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பெய்ட் ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் அப்படின்றது இதில் எல்லாமே வந்து லைக் எல்லாம் கான்செப்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். கான்செப்ட் ப்ளஸ் பிவைக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா பிவைக்யூஸ் இங்கே கொஞ்சம் கான்செப்ட் பேஸ்ட் பிவைக்யூஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ்ல என்னன்னா எல்லா பிவைக்யூஸ் எல்லா ப்ராக்டிஸ் கொஷின்ஸை வந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அண்ட் தென் டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் அனாலிசிஸும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் என்ன ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? கிளியரா? ஸோ இதை பத்தி ஏதாச்சும் தெரியணும்னா டெலிகிராம் சேனல்ல வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அதில் போய் மெசேஜ் பண்ணிங்கன்னா எவ்வளோ என்ன அப்படின்றது தெரியும். ஓகே, கிளியரா? ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ? ஸோ இப்போ என்னன்னா டிஷ்யூ சிஸ்டம்ல வந்து டிபெண்ட் ஆன் லொகேஷன் மேல பேஸ்ட் ஆன் லொகேஷன் டிஷ்யூ சிஸ்டம் வந்து 3 டைப்ஸ். எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். எபிடர்மல், கிரவுண்ட் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஃபர்ஸ்ட் எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். எபிடர்மிஸ்னா ஸ்கின்னுக்கு கீழே பிரசன்ட் ஆயிருக்கும். இட் இஸ் அன் எபிடர்மிஸ்னா ஸ்கின், அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் த ஹோல் பிளான்ட் ஆஃப் த பாடி. நமக்கு எப்படி நம்ம பாடி ஃபுல்லா ஸ்கின்னோட கவரா இருக்கோ, பிளான்ட் பூரா வந்து கவரா இருக்கிறது என்ன? எபிடர்மிஸ் கவரா இருக்கும். ஓகேவா? ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடர்மல் செல்ஸ் இருக்கும். இதுல ஸ்டொமாட்டா இருக்கும், எபிடர்மல் அப்பெண்டேஜஸ் அதாவது ட்ரைகோம்ஸ், ஹேர்ஸ் இதெல்லாம் present ஆயிருக்கும். கிளியரா? எபிடர்மிஸ்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த plant is called epidermis. இதுல என்னென்ன இருக்கும்? epidermal cells, stomata, epidermal appendages present ஆயிருக்கும். like trichomes, hairs இதெல்லாம் வந்து present ஆயிருக்கும். next one by one பார்க்கலாம். epidermis. first epidermisனா என்ன சொன்னேன்? it is outermost layer of primary plant body made up of elongated compactly arranged cells. இது based on எப்படி உருவாச்சு? compactly arranged cells நால உருவாச்சு. it is a continuous layer. look at me. so இப்ப எப்படின்னா நம்ம ஸ்கின் இருக்குல்ல, நம்ம ஸ்கின்ன்றது அங்கங்க இருக்காது. it is continuous. நம்ம பாடி ஃபுல்லா வந்து it is continuous layer, right? அதே மாதிரி தான் எபிடர்மிஸ் கூட it is a continuous layer and single layer. ஓகேவா? it is a continuous layer and single layer. cells வந்து இதுல இருக்கிற எபிடர்மல் cells வந்து it is parenchymatous. ஓகே, parenchymatous என்னன்னு படிச்சோம்ல லாஸ்ட் கிளாஸ்ல. parenchymatous, small amount of cytoplasm இருக்கும், large vacuole present ஆயிருக்கும். small amount of cytoplasm and large vacuole present ஆயிருக்கும். clear? done. புரிஞ்சுச்சா? so epidermisனா outermost layer of the body, elongated compactly arranged cellsல இருந்து made up of ஆச்சு. and continuous layer இது single layer, parenchymatous cells இருக்கும், small amount of cytoplasm, large vacuole present ஆயிருக்கும். இந்த பேஜ் clear-ஆ? done. next page மூவ் ஆகலாமா? ஓகே, ஸோ இந்த எபிடர்மிஸ் சொன்னோம். எபிடர்மிஸ்ன்றதுனா கண்டினியூஸ் லேயர். அதுக்கு வெளியே இன்னும் ஒரு சின்ன லேயர் மாதிரி பிரசென்ட் இருக்கும், லைக் திக் வேக்சி லேயர். அந்த திக் வேக்சி லேயர் தான் கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கியூட்டிக்கல் பிரசென்ட். இது எதுக்காகனா இது வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் த வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கு இந்த கியூட்டிக்கல் பிரசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து இந்த கியூட்டிக்கல் ரூட்ஸ்ல இருக்காது. பிளான்ட் பாடி பூராவுமே எபிடர்மிஸ் இருக்கு. ஸோ எபிடர்மிஸ்ன்றது ரூட்ஸையும் பிரசென்ட் இருக்கும். இந்த எபிடர்மிஸ்க்கு மேல அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து கியூட்டிக்கல் பிரசென்ட் ஆயிருக்கும். இது ரூட்ல இருக்கிற எபிடர்மிஸ்ல இருக்காது. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்டொமாட்டா. சோ ஃபர்ஸ்ட் முடிஞ்சுச்சா? எபிடர்மிஸ், எபிடர்மல் செல்ஸ் இதெல்லாம் வந்து கன்சர்ன்ட் திஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டொமாட்டா. நல்லா கேட்டுக்கோங்க.
present in epidermis of the leaf. leaf ஓட epidermis குள்ள present இருக்கும். epidermis குள்ள, epidermisக்கு வெளியே என்ன cuticle present இருக்கும். epidermis குள்ள என்ன stomata அப்படின்றது present இருக்கும். So it regulates the process of transpiration and gaseous exchange processes. regulate பண்ணும். என்னென்ன transpiration and gaseous exchange process regulate பண்ணும். ஓகேவா? So stomata அப்படின்றதுல guard cells present இருக்கும். லைக் இந்த மாதிரி இருக்கும் காட் செல்ஸ். ஸோ இது வந்து பீன் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோகாட்ஸ்ல வந்து லைக் டம்பல் ஷேப்ல பிரசன்ட் இருக்கும். இந்த மாதிரி டம்பல் ஷேப்ல மோனோகாட்ஸ்ல பிரசன்ட் இருக்கும். வெராஸ் டைகாட்ஸ்ல பீன் ஷேப்ல பிரசன்ட் இருக்கும். ஓகேவா? காட் செல்ஸ் லைக் இங்க பாருங்க பிக்சர். ஸோ இங்க பாருங்க இட் இஸ் டைகாட்ஸ்ல இந்த மாதிரி பீன் ஷேப்ல, மோனோகாட்ஸ்ல பாருங்க இந்த மாதிரி டம்பல் ஷேப்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த காட் செல்ஸ் அப்படின்னும் இது ஸ்டொமேட்டால பிரசன்ட் ஆயிருக்கு, பீன் ஷேப்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ஸ்டொமேட்டா அப்படின்றது எபிடெர்மிஸ்க்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கும். லீஃபோட எபிடெர்மிஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும் ஸ்டொமேட்டா. எங்க வெரி இம்பார்ட்டன்ட் லீவ்ஸ்ல. நெக்ஸ்ட் இது எதுக்காகன்னா டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கும் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ற ப்ராசஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் processes and stomata god cells irko which is bean shaped, dicots la bean shaped, monocots la enna dumbbell shape la present aayirkum. Next god cells oda outer wall அப்படின்றது thin ஆ இருக்கும். அதாவது இங்க பாருங்க, இப்ப பாருங்க இது ஒண்ணு. சோ இப்போ இது god cell, இதோட இன்னர் லேயர் இது, அதாவது ஸ்டொமேட்டல் போர் நடுவுல இருக்குது. இந்த ஸ்டொமேட்டல் போருக்கு இன்னர் லேயர்ல இருக்குது திக்கா இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டொமேட்டல் போருக்கு தூரமா இருக்கிறது தின்னா இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னர் லேயர் அதாவது கிட்ட இருக்கிறது வந்து இது இன்னர் லேயர் ஆஃப் காட் செல். இது என்னவா இருக்கும்? திக்கா இருக்கும். ஸ்டொமேட்டல் போர் கிட்ட இருக்கிறது திக்கா இருக்கும். ஸ்டொமேட்டல் போர் தூரமா இருக்கிறது தின்னா இருக்கும். அதுதான் இங்க சொன்னது. சோ காட் செல்ஸோட அவுட்டர் லேயர் என்ன? தின்னா இருக்கும், away from the stomatal pore. whereas inner cellsல என்ன? இங்க inner cellsல திக்கா இருக்கும், towards the stomatal pore. புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் இட் ரெகுலேட்ஸ் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. இந்த காட் செல்ஸ் எதுக்கு? இந்த காட் செல்ஸ் எதுக்குன்னா ஸ்டொமேட்டாவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு ரெகுலேட் பண்ணும். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற வேலை இது பார்த்துக்கும். ஓகேவா? கிளியர்? நெக்ஸ்ட் இட் போசஸ் குளோரோபிளாஸ்ட். இதுல என்ன இருக்கும்? குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன இருக்கும்? குளோரோபிளாஸ்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். vicinity of the god cells become specialized in shape and size. அதாவது காட் செல் சுத்தி ஒரு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் காட் செல் சுத்தி சில ஷேப் மாதிரி ஒரு மாதிரி பிரசன்ட் ஆயிருக்குல்ல, அதை வந்து சப்சிடியரி செல்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த விசினிட்டி என்ன சொல்றோம்? சப்சிடியரி செல்ஸ். ஸோ இது பாருமா, லிசன், இட் இஸ் அ காட் செல். ஓகேவா? இந்த ஒயிட் பார்ட் இருக்கு பாருங்க, வெயிட். ஓகே. ஸோ இது காட் செல். ஓகேவா? இது இந்த பீன் ஷேப்ல இருக்கா, இது காட் செல். இது நடுவுல ஒயிட் பார்ட் இருக்குல்ல, அது ஸ்டொமேட்டல் போர். இதுக்கு கிட்ட இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, லைக் இது கிட்ட இங்க இந்த டுவர்ட்ஸ் த ஸ்டொமேட்டல் போர் இருக்குது வந்து திக்கா இருக்கும். away from the stomatal pore, இது away from the stomatal pore தின்னா இருக்கும். and vicinity, அதாவது இது சுத்தி என்ன இருக்கு, லைக் இந்த vicinity, இந்த ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணுதுல இது, இந்த vicinity. ஸோ இது என்ன? சப்சிடியரி செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அதுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் என்ன? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா இட் இஸ் எபிடெர்மிஸ். ஓகேவா? கிளியரா? ஸோ இங்க பாருங்க, ஸோ இதெல்லாம் வந்து எபிடெர்மிஸ். ஸோ இந்த விசினிட்டி அப்படின்றல அதுக்கு சுத்தி சரௌண்டிங்ஸ்ல, விசினிட்டி என்ன? சரௌண்டிங்ஸ். ஸோ அது வந்து சப்சிடியரி செல்ஸ் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது இந்த என்ன இது காட் செல்ஸ்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கும். காட் செல்ஸ்குள்ள குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது இருக்கும். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டல் போர் நடுவில் இருக்கு. ஸோ இது கிட்ட இருக்கிற அந்த லேயர் வந்து திக்கா இருக்கும், தூரமா இருக்கிற லேயர் தின்னா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியரா? டன். கிளியர். ஸோ குளோரோபிளாஸ்ட் இருக்கும், விசினிட்டி, சப்சிடியரி செல். பக்காவா எல்லாம்? எபிடெர்மிஸ் அண்ட் தென் ஸ்டொமேட்டானா என்ன? காட் செல்ஸ் இருக்கும், அதுக்கு சுற்றி விசினிட்டியில் சப்சிடியரி செல்ஸ் அப்படின்றது ப்ரெசென்ட்டாக இருக்கும். லாஸ்ட்ல அதுக்கப்புறம் இந்த ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர் அண்ட் காட் செல்ஸ் அண்ட் சப்சிடியரி செல்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டொமேட்டல் ஆப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவோம்? ஸ்டொமேட்டல் ஆப்பரேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து செல்ஸ் ஆஃப் த எபிடெர்மல் செல்ஸ் பியர்ஸ் நம்பர் ஆஃப் ஹேர்ஸ்ன்றது பிரசென்ட் இருக்கும். ஸோ இந்த எபிடெர்மல் செல்ஸ்ல ஹேர்ஸ்ன்றது பிரசென்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஹேர்ஸை வந்து ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரூட் ஹேர்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும். என்ன சொல்லுவோம்? ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கிளியரா? டன். Oh my god. இது வரைக்கும் கிளியரா? நெக்ஸ்ட் எபிடெர்மல் ஹேர்ஸ். இப்போ ரூட் ஹேர்ஸ்ன்னு சொன்னல, எபிடெர்மல் ஹேர்ஸ் டூ டைப்ஸ். ஸ்டெம்ல வந்து ட்ரைகோம்ஸ் இருக்கும், ரூட்ல வந்து ரூட் ஹேர்ஸ் இருக்கும். எபிடெர்மல் அப்பெண்டேஜஸ் சொல்லுவோம் இதை.
ஓகேவா? ஸோ ஸ்டெம்ல ட்ரைகோம்ஸ்னு சொல்லுவோம் அந்த ஹேர்ஸை, ரூட்ல வந்தா ரூட் ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ட்ரைகோம்ஸ் எதுக்கு அப்படின்னா ஆக்சுவலி இந்த ட்ரைகோம் இஸ் அ மல்டி செல்யூலர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸ்டெம்ல இருக்கிற ட்ரைகோம்ஸ்ன்றது மல்டி செல்லுலர், வேற ரூட் ஹேர்ஸ் அப்படின்றது வந்து யூனி செல்லுலர். ஓகேவா? அண்ட் இது எதுக்குன்னா வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணும் டியூ டு டிரான்ஸ்பிரேஷன். இது வந்து அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். ரூட் ஹேர்ஸ் என்ன சாயில் இருந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸை அப்சர்வ் பண்ணும். அண்ட் தென் இது வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரான்ச்சா இருக்கலாம், அன்பிரான்ச்சா, அது ஸ்டெம்ல இருக்கிற ட்ரைகோம்ஸ்ன்றது பிரான்ச்சா இருக்கலாம், அன்பிரான்ச்சா இருக்கலாம், சாஃப்டா இருக்கலாம், ஸ்டிஃபா இருக்கலாம், இல்ல மேபி செக்ரீட்ரியாவும் இருக்கலாம். ஓகேவா? செக்ரீட்ரினா லைக் ஏதாச்சும் செக்ரீட் பண்ற எபிலிட்டி இருக்கலாம் அதுக்கு. ஓகேவா? கிளியரா? டன்? ஓகே, ஸோ ட்ரைகோம்ஸ்ன்றது மல்டி செல்லர், ரூட் ஹேர்ஸ்ன்றது யூனிசெல்லர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் கிரவுண்ட் டிஷ்யூ. ஸோ கிளியரா இது வரைக்கும்? எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம்ல எபிடர்மல் செல்ஸ்னா என்ன? ஸ்டொமேட்டா, அதில் இருக்கிற காட் செல்ஸ், விசினிட்டி செல்ஸ், சப்சிடரி செல்ஸ், அதெல்லாம் சொன்னல. நெக்ஸ்ட் எபிடர்மல் அப்பெண்டேஜ், ட்ரைகோம்ஸ், ஹேர்ஸ். ட்ரைகோம்ஸ்ன்றது மல்டி செல்லர், ஹேர்ஸ்ன்றது யூனிசெல்லர். திஸ் இஸ் ஆல் அபவுட் எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் என்ன? கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இட் இஸ் வெரி சிம்பிள். கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம்னா எல்லா டிஷ்யூஸும் எக்ஸப்ட் வாஸ்குலர் பண்டல்ஸ் அண்ட் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ் இதுக்கு முன்னாடி படிச்சோம்ல, அந்த எபிடர்மிஸும் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் வாஸ்குலர் பண்டல்ஸ் தவிர மற்ற எல்லா டிஷ்யூஸுமே வந்து கிரவுண்ட் டிஷ்யூஸ் தான். ஆக்சுவலி இங்க என்ன மாதிரி டிஷ்யூஸ் இருக்குன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிம்பிள் டிஷ்யூஸ். சிம்பிள் டிஷ்யூஸ் படிச்சிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல. parenchyma, collenchyma, sclerenchyma இதெல்லாம் வந்து comes under ground tissue present in cortex, pericycle, pith and medullary rays. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்தரா ஸ்டெம் பத்தி படிப்போல, ஸ்டெம் டைகாட் மோனோகாட் பத்தி படிப்போல ஸ்ட்ரக்சர், அப்போ வந்து புரியும் என்னன்ட்டு. ஓகேவா? ஸோ கார்டெக்ஸ், பெரிசைக்கிள், பித், மெடியூலரி லேயர்ஸ்லாம் இந்த பேரன்கைமா பிரசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இதுல இந்த கிரவுண்ட் டிஷ்யூஸ்ல லீவ்ஸ்ல வந்து மீசோஃபில் பிரசென்ட் ஆயிருக்கும். இட் இஸ் தின் வால்டு குளோரோபிளாஸ்ட் கண்டெய்னிங் செல்ஸ். குளோரோபிளாஸ்ட்ல ஒரு சில செல்ஸ் இருக்கும், அதை வந்து இங்க மீசோஃபில். லீவ்ஸ்ல என்ன இருக்கும்? மீசோஃபில். இந்த மீசோஃபில்ல தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. இட் இஸ் தின் வால்டு. இட் இஸ் தின் வால்டு. நெக்ஸ்ட் இது வந்து கார்டெக்ஸ்ல பிரசென்ட் ஆயிருக்குல்ல, இன் பிரைமரி அண்ட் ஸ்டெம் அண்ட் பிரைமரி ரூட். ஓகே, கிரவுண்ட் டிஷ்யூ எதுல பிரசென்ட் ஆயிருக்கும்? சிம்பிள் டிஷ்யூஸ், பேரன்கைமா, கொலென்கைமா, ஸ்க்ளெரன்கைமா. அது எதுல பிரசென்ட் ஆயிருக்காது? இதுக்கு முன்னாடி படிச்ச எபிடர்மிஸ்ல, இதுக்கு அடுத்து படிக்க போற வாஸ்குலர் பண்டல்ஸ்ல பிரசென்ட் ஆயிருக்காது. நெக்ஸ்ட் லீவ்ஸ்ல என்ன இருக்கும்? மீசோஃபில் இருக்கும், விச் இஸ் தின் வால்டா இருக்கும். குளோரோபிளாஸ்ட் பிரசென்ட் ஆயிருக்கும் இதுக்குள்ள. ஓகே, டன். நெக்ஸ்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இதுக்கு முன்னாடி இப்பதானே சொன்னோம், இட் இஸ் எக்ஸப்ட் வாஸ்குலர் bundles. ஸோ இங்க வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்ல என்ன இருக்கும்? வாஸ்குலர் பண்டல்ஸ், ஜைலம், ஃப்ளோயம் இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இங்க வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஓப்பன் வாஸ்குலர் பண்டல், க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல். ஓப்பன் வாஸ்குலர் பண்டல், க்ளோஸ்டு வாஸ்குலர். ஓப்பன் வாஸ்குலர் பண்டல் டைகாட் ஸ்டெம்லையும், க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல் மோனோகாட். ஆக்சுவலி ஓப்பன் வாஸ்குலர் பண்டல்னா என்னன்னா இது ஃப்ளோயம், இது ஜைலம், நடுவுல வந்து ஒரு கேம்பியம் பிரசன்ட் ஆயிருந்தா அது ஓப்பன் வாஸ்குலர் பண்டல். ஓகேவா? நடுவுல கேம்பியம் பிரசன்ட் ஆயிருந்தா, இந்த மாதிரி ஒரு லைன் ரிங்கு மாதிரி கேம்பியம் அப்படின்னு, ஸோ அந்த அது பிரசன்ட் ஆயிருந்தா ஓப்பன் வாஸ்குலர் பண்டல். இந்த மாதிரி கேம்பியமே இல்லை அப்படின்னா தட் இஸ் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல். ஓப்பன் வாஸ்குலர் பண்டல் டைகாட் ஸ்டெம்ல இருக்கும், க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல் மோனோகாட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இதுல கேம்பியம் பிரசன்ட் ஆயிருக்கும், இதுல கேம்பியம் ஆப்சென்ட். இது என்ன ஃபார்ம் பண்ணும்? செகண்டரி ஜைலம் ஃப்ளோயமா ஃபார்ம் பண்ணும். வெராஸ் இது செகண்டரி ஜைலமா ஃப்ளோயமா ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் வந்து ரேடியல் கான்ஜாயிண்ட். ரேடியல் என்னன்னா ஜைலமும் ஃப்ளோயமும் வந்து ஆல்டர்னேட் மேனர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆல்டர்னேட் மேனர் லைக் இங்க பாருங்க, ஃப்ளோயம், ஜைலம், ஃப்ளோயம், ஜைலம், ஃப்ளோயம், ஜைலம், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா அரேஞ்ச் ஆயிருந்தா ரேடியல் வாஸ்குலர் பண்டல், ரேடியல் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ் கான்ஜாயிண்ட் அப்படின்னா ஜைலம் ஃப்ளோயம்ன்றது சேம் ரேடியஸ்ல ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க ஃப்ளோயம் அண்ட் தென் ஜைலம் அண்ட் தென் ஃப்ளோயம் இந்த மாதிரி ஒரு சேம் ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆயிருந்தா அதை கான்ஜாயிண்ட் என்றோம். ஆல்டர்னேட்டா அரேஞ்ச் ஆயிருந்தா ரேடியல் அப்படின்றோம். இங்க வெறும் 4 டேர்ம்ஸ் தான். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம்ஸ் எதுல பிரசன்ட் ஆயிருக்கும்? காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஓப்பன் வாஸ்குலர் பண்டல், க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல். ஓப்பன் வாஸ்குலர் பண்டல் எதுல இருக்கும்? டைகாட்ஸ்ல. க்ளோஸ்டு மோனோகாட்ஸ்ல. ஓப்பன் வாஸ்குலர் பண்டல்ல கேம்பியம் பிரசன்ட் ஆயிருக்கும், க்ளோஸ்ட்ல கேம்பியம் ஆப்சென்ட். ஓப்பன் வாஸ்குலர் பண்டல் என்ன ஃபார்ம் பண்ணும்? செகண்டரி ஃப்ளோயம் ஜைலமா ஃபார்ம் பண்ணும். வேறாஸ் க்ளோஸ்டு ஃபார்ம் பண்ணாது. ரேடியல் அப்படின்னா வந்து ஆல்டர்னேட் மேனர்ல ஃப்ளோயம் அண்ட் ஜைலம் அரேஞ்ச் ஆயிருக்கும். வேறாஸ் கான்ஜாயிண்ட்ன்றது சேம் ரேடியஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது ரூட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். கான்ஜாயிண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா?
Clear? So this is all about vascular tissue system, like not only vascular, this is all about tissue system. Epidermal tissue system romba simple. Ground tissue system la simple tissues, vascular tissue system la complex tissues, epidermal tissue system la epidermal cells, stomata, and then epidermal appendages like trichomes, roots. Avladhan, simple, as easy as that. Okay, clear? Then next move ஆகலாமா? So tissue complete பண்ணியாச்சு last classல. இந்த classல tissue system complete பண்ணியாச்சு. அடுத்தது என்ன இருக்கு? monocot, like இங்க பாருங்க, root, stem, leaves பத்தி படிக்க போறோம். அடுத்து root, stem, leaves. rootல வந்து dicot, monocot, stemலயும் dicot, monocot, leavesலயும் dicot, monocot. இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், anatomy தானே இந்த சாப்டர். ஸோ இதோட anatomy-யோ படிக்க போகிறோம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைகாட் ரூட். ஃபர்ஸ்ட் டைகாட் ரூட், டைகாட்ஸ் படிச்சுட்டோம்னா மோனோகாட் சிமிலராக தான் இருக்கும், சின்ன கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயும் டைகாட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இது டைகாட் ரூட். இந்த டைகாட் ரூட்ல ஃபர்ஸ்ட் லேயர், அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னன்னா எபிடர்மிஸ். ஓகேவா? ரூட்ல என்ன இருக்கு? எபிடர்மிஸ். ரூட்டுக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல எபிடர்மிஸ்னா அதுக்கு மேல சில ஹேர்ஸ் இருக்கு. இங்க ரூட் அப்படின்றதுனால ரூட் ஹேர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ரூட்ல ரூட் ஹேர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதே ஸ்டெம் இருந்தா ட்ரைகோம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன? எபிடர்மிஸ். அதுக்கு மேல என்ன இருக்கு? ஹேர்ஸ் இருக்கு, ரூட் ஹேர்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் லேயர் வந்து இது, விச் இஸ் கார்டெக்ஸ் அப்படின்னும். ஃபர்ஸ்ட் என்ன? எபிடர்மிஸ். எபிடர்மிஸ் மேல ரூட் ஹேர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்து என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? கார்டெக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இஸ் கார்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் என்னன்னு கத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வர்றது வந்து எண்டோடர்மிஸ். எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ். அதுக்கடுத்து என்ன? ஜைலம், ஃப்ளோ. இந்த ரெட் பார்ட் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து ஜைலம். இந்த போர்ஷன்ல ஃப்ளோயம் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கும். என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? ஃப்ளோயம் பிரசன்ட் ஆயிருக்கும் இந்த போர்ஷன்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் சைக்கிள், பெரி சைக்கிள் அப்படின்னும், அதாவது இந்த பார்ட்டை பெரி சைக்கிள் அப்படின்னும். அண்ட் தென் நடுவில் இருக்கிறத பித் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி படிக்கலாம் பாருங்க. ஸோ லிசன். internal tissue system, it is a dicot root, sunflower root. ஓகேவா? ஸோ outermost layer என்ன? epidermis. Many epidermal cells protrude in the form of unicellular root hairs. root hairs unicellular தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து root hairs protrude ஆகும், அதாவது ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்து இருக்கிறது கார்டெக்ஸ். several layers of thin walled parenchyma cells with intercellular spaces. என்னன்னா எபிடர்மிஸ், அதுக்கு அடுத்து என்ன? கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னா parenchymatous cells present ஆயிருக்கும். இந்த parenchymatous cells are thin walled. இதுல intercellular spaces present ஆயிருக்கும். ரெண்டு கத்துக்கிட்டீங்க. எபிடர்மிஸ்க்கு மேல root hairs இருக்கும், which is unicellular. அதுக்கு அடுத்து cortex இருக்கு. இந்த cortexல parenchymatous cells இருக்கும், which is thin walled and intercellular spaces present ஆயிருக்கும். ஓகேவா? clear? Next, the innermost layer is called endodermis. அடுத்து வரது என்ன? endodermis. இந்த endodermisல வந்து barrel shaped cells அப்படின்றது present ஆயிருக்கும். barrel shaped cells without any intercellular spaces. இந்த barrel shaped cellsல என்ன இருக்கும்? intercellular spaces இருக்காது. The tangential and radial walls of endodermal cells have a deposition of water impermeable waxy material called suberin in the form of Casparian striates. அதாவது listen, இங்க இது எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ்ல பேரல் ஷேப்டு செல்ஸ் இருக்கும், நல்லா பாருங்க. ஸோ எண்டோடர்மிஸ்ல என்ன பிரசன்ட் இருக்கும்? இங்க மாதிரி பேரல் ஷேப்டு செல்ஸ் அப்படின்றது பிரசன்ட் இருக்கும். இதுல இட் டஸ் நாட் ஹேவ் எனி இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். இதுல எந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸும் இருக்காது. ஓகேவா? இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்காது. இதுல இந்த கொஞ்சம் இந்த பேரல் ஷேப்பை வந்து இப்படி ஜூம் பண்ணோம் அப்படின்னா இதுல டான்ஜென்ஷியல் வால்ஸும் அண்ட் ரேடியல் வால்ஸ். என்ன வால்ஸ்? டான்ஜென்ஷியல் அண்ட் ரேடியல் வால்ஸ். ரேடியல் வால்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கும்.
have deposition. இதுல என்ன இருக்கும் இந்த வால்ஸ்ல? deposition of water impermeable waxy material. அதாவது suberin அப்படின்றது டெபாசிட் இருக்கும் இதுல. என்ன? suberin. It is a water impermeable. water அலோ பண்ணாது. ஓகேவா? வாட்டர் இம்பர்மியபிள் வேக்ஸி மெட்டீரியல். இது எந்த ஃபார்ம்ல அரேஞ்ச் ஆயிருக்கும்? காஸ்பாரியன் ஸ்ட்ரைப்ஸ் ஃபார்ம்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? கிளியரா? டன். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்க்கு ரூட் ஹேர்ஸ் வரும், விச் இஸ் யூனிசெல்லர். அதுக்கடுத்து கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ்ல பேரன்கைமட்டஸ் செல்ஸ் அப்படின்றது பிரசண்டா இருக்கும், which has intercellular spaces அப்படின்றது இருக்கும். thin walled. it is thin walled. அதுக்கடுத்து என்ன? எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ்ல பேரல் ஷேப்டு செல்ஸ் இருக்கும். இந்த பேரல் ஷேப்டு செல்ஸை ஜூம் பண்ணனா இதுல டான்ஜென்ஷியல் வால்ஸ் அண்ட் ரேடியல் வால்ஸ் இருக்கும். it has a deposition of என்ன? சுபரின்ன்றது டெபாசிட் இருக்கும், which is water impermeable and a waxy material. and இந்த சுபரின்ன்றது it is in the form of Casparian stripes formula present ஆயிருக்கு. clear-ஆ? done. Next. So, next to the endodermis lies a few layers of thick-walled parenchymatous cells referred to as pericycle. So, next endodermis கழிச்சு ஒரு thick-wall layer. இதெல்லாம் வந்து சுத்தி இந்த thick-wall-ஆ present ஆயிருக்கும். என்ன? pericycle அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? It is pericycle. இதனால தான் இதுதான் ரீசன் lateral roots and vascular cambium secondary growth அப்போ grow ஆகும். ஓகேமா? Initiation of lateral roots and vascular cambium. Okay? Clear-ஆ? Done. ஓகேவா? அடுத்து என்ன? பெரிசைக்கிள். இதனால என்ன யூஸ்? செகண்டரி growth நடக்கிற போது லேட்ரல் ரூட்ஸும் வாஸ்குலர் கேம்பியமும் இனிஷியேட் ஆகும் க்ரோ ஆகிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், த பித் இஸ் ஸ்மால் அண்ட் இன்கன்ஸ்பியூஸ். பித் இஸ் நத்திங் பட் இங்க வர ஒரு சின்ன கேப் பண்றது பித் அப்படின்றோம். ஸோ இந்த பித்ன்றது ஸ்மால், ரொம்ப குட்டியா, இன்கான்ஸ்பிக்யூஸ், பார்க்காத மாதிரி, தெரியாத மாதிரி அவ்வளோ குட்டியா இருக்குங்க. ஸோ த parenchymatous cells which lie between the xylem and phloem are called conjunctive tissue. ஸோ இப்போ xylem இது, இங்க ஃப்ளோயம் இருக்கு, இந்த xylem, இங்க ஃப்ளோயம், இது xylem, இங்க ஃப்ளோயம். ஸோ இங்க நடுவுல எல்லாம் அந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, தீஸ் ஆர் parenchymatous cells. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருந்தா இது என்ன சொல்றோம்? இங்க இருக்கிற டிஷ்யூஸ் என்ன? கன்ஜக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? கன்ஜக்டிவ் டிஷ்யூ. Okay, next, there are usually 2 to 4 xylem and phloem patches. 4 xylems and phloem. either diarchan tetrarch சொல்லலாம். Later a cambium ring develops between xylem and phloem. நடுவுல ஒரு cambium ring கொஞ்சம் டெவலப் ஆனதுனே இந்த பக்கம் ஒரு cambium ring, அதாவது இந்த மாதிரி ரிங் மாதிரி டெவலப் ஆகுங்க. xylem and phloem நடுவுல ஒரு cambium ring டெவலப் ஆகும். All tissues on the inner side of endodermis such as pericycle, vascular bundles and pith constitute stele. அதாவது endodermis, pericycle, vascular bundles, pith இதெல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? stele அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். xylem-ன்றது exarch. exarchனா என்ன? endarchனா என்ன? நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். லிசன். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க மறுபடியும் பாருங்க. பாருங்க, this is endarch and this is exarch. ரூட்ல நான் இப்ப ரூட்டை பத்தி தானே படிச்சுட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம். டைகாட் ரூட்ஸ்ல வந்து புரோட்டோஃபைலம் அப்படின்றது பெரிஃபரியில பிரசன்ட் ஆயிருக்கும், வெராஸ் மெட்டாசைலம்ல சென்டர்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் தான் இட் இஸ் எக்ஸார்க். இங்க என்ன ரூட்ல என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கு? எக்ஸார்க் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கு. என்ன அரேஞ்ச்மெண்ட்? exarch. So it is exarch. Xylem and phloem are equal numberல இருக்கும். xylem எத்தனை இருக்கும்? phloem எத்தனை? xylem 2 இருந்தா phloem 2. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு வாட்டி நல்லா கேளுங்க. லாஸ்ட் டைம் மறுபடியும் சொல்றேன். டைகாட் ரூட். ஓகேவா? லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் வந்து எபிடர்மிஸ். ஓகேவா? திஸ் இஸ் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்க்கு மேல ஒரு இந்த மாதிரி ரூட் ஹேர்ஸ்ன்றது ப்ரொட்யூட் ஆகும். இந்த ரூட் ஹேர்ஸ் அப்படின்றது யூனிசெல்லுலார். ஆமாவா? அதுக்கடுத்து என்ன? அதுக்கடுத்து இங்க வந்து எண்டோடர்மிஸ். இதுக்கு நடுவுல இருக்கிறது தான் இங்க என்ன? கார்டெக்ஸ். என்ன இது? கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ் அப்படின்றது என்ன? இந்த கார்டெக்ஸ்ல parenchymatous cells இருக்கும், அதுவும் thin walled இருக்கும். it has intercellular spaces. ஆமாவா? படிச்சோமா? நெக்ஸ்ட், இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, இது வந்து அடுத்த லேயர். என்ன? எண்டோடர்மிஸ். என்ன சொல்றோம்? எண்டோடர்மிஸ். ஓகே,
இது என்ன சொல்றோம்? எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ். இந்த எண்டோடெர்மிஸ்ல பேரல் ஷேப்டு செல்ஸ் இருக்கு. இந்த எண்டோடெர்மிஸ்ல என்ன இருக்கு? பேரல் ஷேப்டு செல்ஸ்ன்றது இருக்கு. இதுல இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த பேரல் ஷேப்டு செல்ஸை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டான்ஜென்ஷியல் வால்ஸ், அதாவது டான்ஜென்ஷியல் அண்ட் ரேடியல் வால்ஸ் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுல என்ன டெபாசிட் ஆயிருக்கும்? ரேடியல் வால்ஸ்ன்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுல என்ன டெபாசிட் ஆயிருக்கும்னா சுபரின் அப்படின்றது டெபாசிட் ஆயிருக்கும், விச் இஸ் வாட்டர் இம்பர்மியபிள் அண்ட் வேக்சி மெட்டீரியல். இந்த சுபரின் அப்படின்றது இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். இது என்ன? இட் இஸ் எந்த ஃபார்ம்ல இருக்கும்? காஸ்பாரியன் ஸ்ட்ரைப்ஸ் ஃபார்ம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். காஸ்பாரியன் ஸ்ட்ரைப்ஸ் ஃபார்ம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். கிளியரா? ஒன்னொன்னு ஞாபகத்தை நான் சொல்ல. அடுத்தது என்ன? அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இட் இஸ் வாஸ்குலர் பண்டல். நல்லா கேட்டுக்கோங்க. இங்க வந்து ஜைலம். ஸோ இது ஜைலம். ஓகேவா? ஜைலம். அதுக்கு அடுத்து என்ன? ஃப்ளோயம். ஓகே, இதெல்லாம் என்ன? ஃப்ளோயம். ஓகேவா? ஸோ ஜைலம் எத்தனை இருக்கோ ஃப்ளோயமும் அத்தனை தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? கிளியர்? நடுவில் அந்த கேப் இருக்குல்ல, இது வந்து பித்து. ஓகே, நெக்ஸ்ட் மற்றதெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து பேரன்கைமட்டஸ் செல்ஸ் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த பேரன்கைமட்டஸ் செல்ஸும் இந்த ஜைலம் ஃபைபர்ஸும் இதெல்லாம் நடுவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால இது எல்லாத்தையும் சேர்ந்து என்ன சொல்றோம்? இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் லைக் ஜைலம் இருக்கு, ஃப்ளோயம் இருக்கு, இதுக்கு நடுவில் பேரன்கைமட்டஸ் செல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை கான்ஜெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ஃபர்தரா வந்து க்ரோ ஆக இந்த வந்து என்ன ஆகும்னா இது ஒரு கேம்பியம் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ரிங்ன்றது ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஃபர்தரா க்ரோ ஆக. ஓகே, ஸோ இதோட ஜைலம் என்ன? எக்ஸார்க். அதாவது ரூட்ஸ்ல புரோட்டோக்சைலம்ல என்னவா இருக்கும்? சைட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். மெட்டாக்சைலம்ல சென்டர்ல பிரசன்ட் ஆயிருக்கும் ஜைலம்ன்றது. ஓகே, ரூட்ஸ்ல. ஓகே, புரிஞ்சுச்சா? ஸோ இது என்ன? எல்லாத்தையும், அதாவது இந்த எண்டோடெர்மிஸ், இதுக்குள்ள இருக்கிற வாஸ்குலர் பண்டல்ஸ், பித்து, பெரிசைக்கிள், இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஈக்குவல் நம்பர்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அவ்வளோதான். கிளியர்? புரிஞ்சிச்சா? எனி டவுட்ஸ்? ரொம்ப சிம்பிள்ரா. வெறும் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதுவே போதும். ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மோனோகாட் ரூட். நான் சொன்னேன் டைகாட் எப்படியோ சிமிலர், அதே மாதிரி தான் பாருங்க. சிமிலர் டு டைகாட் ரூட்ஸ், பட் சில ஏதோ ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கணும்ல மோனோகாட் அப்படின்னா. ஸோ இங்கன்னா எபிடர்மிஸ் சேம் தான், கார்டெக்ஸ் சேம் தான், எண்டோடர்மிஸ் சேம் தான், பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல், பித் எல்லாமே சேம் தான். பட் இங்க பாருங்க ஜைலம் ஃபைபர்ஸ், ஜைலம்ஸ்ன்றது அங்க என்ன டைகாட்ல 2 to 4 ஜைலம்ஸ் பிரசன்ட் ஆயிருச்சா, whereas இங்க 6 more than 6 ஜைலம்ஸ் பிரசன்ட், which is called polyarch அப்படின்றோம். 6 ஜைலம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ மோனோகாட்ல. பித் அப்படின்றது டைகாட்ல ரொம்ப குட்டியா இருக்கும், பட் இங்க பித் லார்ஜ் அண்ட் வெல் டெவலப் ஆயிருக்கும். whereas டைகாட்ல செகண்டரி growth நடக்கும். லைக் செகண்டரி growth நடந்து இந்த ரிங் ஃபார்ம் ஆகும்ல, அது இங்க நடக்காது. வெறும் 3 டிஃபரன்சஸ். ஜைலம் மோர் தென் 6 இருக்கும், பித் பெருசா இருக்கும், அண்ட் தென் மோனோகாட் அப்படின்றதுல செகண்டரி growth நடக்காது. கிளியரா? டன். ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் டைகாட் ஸ்டெம், மோனோகாட் ரூட், டைகாட் ரூட் முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன? டைகாட் ஸ்டெம். டைகாட் ஸ்டெம்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. டைகாட் ஸ்டெம் இப்படி இருக்கு, மோனோகாட் இப்படி, டைகாட் ரூட் இப்படி கரெக்டா இங்க இருந்து வந்துச்சா. ஸோ டைகாட் ஸ்டெம்ன்றது ரவுண்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்வர்ஸ்லாம் கட் பண்ண இந்த மாதிரி ரவுண்டா வரும். ஃபர்ஸ்ட் லேயர் என்னன்னா எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்க்கு வெளியே கியூட்டிக்கல் பிரசன்ட் ஆயிருக்கு, அதுக்கு வெளியே ஹேர்ஸ் லைக் ட்ரைகோம்ஸ்ன்றது பிரசன்ட் ஆயிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் என்ன? எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்க்கு வெளியே கியூட்டிக்கல், அதுக்கு வெளியே ட்ரைகோம்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆகி இருக்கு. அடுத்தது என்ன? ஸோ அடுத்து உள்ள எபிடர்மிஸ்குள்ள என்ன இருக்கும்? கார்டெக்ஸ். பட் இந்த முறை என்னன்னா கார்டெக்ஸ்ன்றது 3 லேயர்ஸா டிவைட் ஆயிருக்கு. என்ன? 3 லேயர்ஸா இந்த கார்டெக்ஸ் டிவைட் ஆயிருக்கு. லைக் அவுட்டர் ஹைப்போடர்மிஸ், கார்டிக்கல் லேயர், எண்டோடர்மிஸ் என்ற மாதிரி 3 லேயர்ஸா. ஹைப்போடர்மிஸ், கார்டிக்கல் லேயர். ஸோ எபிடர்மிஸ்க்கு அடுத்து என்ன? ஹைப்போடர்மிஸ், அதுக்கப்புறம் கார்டிக்கல் லேயர், அதுக்கப்புறம் எண்டோடர்மிஸ். ஓகேவா?
கிளியரா? மறுபடியும் சொல்ற கேட்டுக்கோங்க. எபிடர்மிஸ்க்கு வெளியே என்ன பிரசண்டா இருக்கும்? கியூட்டிக்கல் பிரசண்டா இருக்கும். அதுக்கு வெளியே ட்ரைகோம்ஸ்ன்றது பிரசண்டா இருக்கும். உள்ள வந்தோம்னா கார்டிக்கல் லேயர் நம்ம பார்த்த மாதிரி பட் இங்க கார்டெக்ஸ் அப்படின்றது இல்ல. அது 3 டைப்ஸா டிவைட் ஆயிருக்கு, 3 லேயர்ஸா. ஒன்னு ஹைப்போடர்மிஸ், இன்னொன்னு கார்டிக்கல் லேயர், இன்னொன்னு எண்டோடர்மிஸா டிவைட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்குள்ள எண்டோடர்மிஸா டிவைட் ஆகிறதுக்குள்ள பெரிசைக்கிள் அதுக்கப்புறம் டெவலப் ஆகும். இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல பெரிசைக்கிள், அதுக்கப்புறம் ஜைலம் ஃப்ளோயம் இதுக்குள்ள டெவலப் ஆகும். வாஸ்குலர் பண்டல் டெவலப் ஆகும். நடுவில் இருக்கிறது பித். ரொம்ப சிம்பிள் தானே? ஆமாவா? ஓகே, ஆமாவா இல்லையா? ஸோ லிசன். In a transverse section of a typical young dicot plant shows that epidermis is outermost protective layer. So covered with a thin layer of cuticle. Cuticle oda thin layer la cover ஆயிருக்கு. It may be trichomes அன்றது இருக்கும், சில few stomata அப்படின்றது present ஆயிருக்கும். Next, the cells are arranged in multiple layers between epidermis and pericycle. Multiple layers அன்றது cells present ஆயிருக்கு. அதாவது it consists of இது cortex. Cortexல வந்து 3 types divide ஆயிருக்கு. ஒன்னு outer hypodermis, cortical layer, endodermis. Hypodermisல வந்து collenchymatous cells இருக்கும். என்ன cells இருக்கும்? collenchymatous cells just below the epidermis which provide mechanical strength to the young stem. collenchymatous cells. cortical layer. parent cortexல என்ன இருக்கும்? ஆல்ரெடி ரூட்ல பார்த்தோம்ல, parenchymatous cells என்றது present இருக்கும், which is thin and with conspicuous intercellular spaces present ஆயிருக்கும். next, innermost layer என்ன? endodermis. இந்த endodermis என்றது it is rich in starch grains and the layer. So starch grain அதிகமா இருக்கும். So அந்த layer என்ன சொல்லுவோம்னா starch sheath. இதுல which is rich in starch grains என்றது starch grains என்றது அதிகமா இருக்கும்ன்றதுனால it is covered with starch sheath. இதுல endodermisல. next, pericycle is present on the inner side of the endodermis and above the phloem in the form of semilunar patches of sclerenchyma. So phloem அப்படின்றது present ஆயிருக்கு in the form of pericycle, semilunar patches of sclerenchyma present ஆயிருக்கு. not phloem, pericycle, sclerenchyma. ஓகேவா? cortical layer, parenchymatous. hypodermis, collenchymatous. Okay. In between the vascular bundles, there are few layers of radially placed parenchymatous cells which constitute medullary rays அப்படின்னு சொல்றோம். So parenchymatous cells வந்து இங்க இப்போ phloem இங்க நடுவுல இருக்குல்ல இந்த பார்ட், இங்க parenchymatous cells இருக்கும். So இங்க phloem xylem இது ரெண்டுத்துல உள்ளே வந்துருமா? ஓகேவா? phloem xylem இதுக்குள்ளேயே வரும். ஸோ இந்த நடுவில் இருக்குல்ல இந்த ஜைலம்க்கு கேப்ல, இந்த கேப்ல parenchymatous cells இருக்கும். இதை வந்து medullary rays அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். A large number of vascular bundles arranged in a ring. The ring arrangement of vascular bundles is a dicot stem characteristics. Each vascular bundle is co-joint. Co-joint என்ன சொன்ன? சேம் ரேடியஸ்ல இருக்கணும். அதாவது இங்க phloem, அதுக்கப்புறம் இங்க cambium வந்து இங்க xylem. ஸோ சேம் ரேடியஸ்ல இருக்கா? ஸோ அந்த மாதிரி இருந்தா it is co-joint, open with end arc. end arcனா ஸ்டெம்ல வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டர்ல, அதுக்கப்புறம் சைட்ல. ஓகே, next, a large number of rounded parenchymatous cells with large intercellular spaces which occupies the central portion is called pith. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. listen, are you ready? so first பாருங்க, என்னது? எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்க்கு வெளியே வந்து ஒரு தின் லேயர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த தின் லேயரை கியூட்டிக்கல் அப்படின்றோம். அதுக்கு மேலே ரூட் ஹேர்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஹேர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் கால்ட் ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? இட் இஸ் டைகாட் ஸ்டெம். ஓகேவா? ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கார்டெக்ஸ் வரும். எபிடர்மிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கார்டெக்ஸ். பட் இந்த கார்டெக்ஸ் இந்த வாட்டி 3 லேயர்ஸாக டிவைட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஹைப்போடர்மிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? இங்கே வந்து வேற ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? இங்க வந்து ஹைப்போடர்மிஸ். என்ன? ஹைப்போடர்மிஸ். ஓகேவா? திஸ் இஸ் ஹைப்போடர்மிஸ். இந்த ஹைப்போடர்மிஸ்ல என்ன செல்ஸ் இருக்கு? collenchymatous cells. அதுக்கு அடுத்து என்ன? அதுக்கு அடுத்து கார்டிக்கல் லேயர். இதுல என்ன இருக்கு? parenchymatous cells. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து எண்டோடர்மிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எண்டோடர்மிஸ் வந்து இந்த மாதிரி பேச்சஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா? எண்டோடர்மிஸ். இந்த எண்டோடர்மிஸ்க்கு அடுத்து எண்டோடர்மிஸ்ல வந்து எது அதிகமா இருக்கும்? ஸ்டார்ச் கிரெயின்ஸ் அதிகமா இருக்கும், ஸ்டார்ச் ஷீத் அப்படின்றது இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து பெரிசைக்கிளும் இந்த எண்டோடர்மிஸ்ல செமிலுனார் பேச்சஸா டெவலப் ஆயிருக்கும். இதுல என்ன செல்ஸ் இருக்கும்? ஸ்க்ளிரன்கைமட்டஸ் செல்ஸ்ன்றது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன? இதுக்கப்புறம் இது மேல
வாஸ்குலர் பண்டல்ஸ் டெவலப் ஆகும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் வந்து இது ஃப்ளோயம் xylem, ஃப்ளோயம் கேம்பியம் xylem, ஃப்ளோயம் நடுவில் இருக்கிற அந்த லைன் கேம்பியம், ஸோ ஃப்ளோயம் xylem, இந்த மாதிரி ஃப்ளோயம் xylem ப்ரெசென்ட் இருக்கும். இங்க நடுவில் வந்து பேரன்கைமட்டஸ் செல்ஸ் இருக்கும், விச் இஸ் கால் மெடுலரி ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஃபைனலாக ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணோம். இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஸ்டெம். கிளியரா புரிஞ்சிச்சா? ரொம்ப சிம்பிள்மா. ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா, ஒரு வாட்டி டயக்ராம் பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டைகாட் ஸ்டெம். ஓகே, நெக்ஸ்ட் மோனோகாட் ஸ்டெம். இது வந்து மோனோகாட் ஸ்டெம்ல ஸ்க்ளிரன்கைமட்டஸ் ஹைப்போடெர்மிஸ், டைகாட் ஸ்டெம்ல ஹைப்போடெர்மிஸ் என்ன கொலென்கைமட்டஸ், இங்க ஸ்க்ளிரன்கைமட்டஸ். டிஃபரன்ஸ் நோட் பண்ணுங்க. a large number of scattered vascular bundles, இங்க ஸ்கேட்டர்டா இருக்கு வாஸ்குலர் பண்டல்ஸ், அப்படியே செதறி போயிருக்கும், லைக் அப்படி தான் சொல்றது. ஸோ ஒரு டயக்ராம்ல காட்டுறதுங்க. இது பாருங்க, இங்க மாதிரி ஸ்கேட்டர்ட் அங்கங்க ஃபுல்லா வந்து ஸ்கேட்டர்டா இருக்கும், இங்க வந்து ஒரு அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆமாவா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்கேட்டர்டா இருக்கு வாஸ்குலர் பண்டல்ஸ். ஈச் சரௌண்டட் பை ஸ்க்ளிரன்கைமட்டஸ் பண்டல் ஷீட். சரௌண்டட் பை என்ன? ஸ்க்ளிரன்கைமட்டஸ் பண்டல் ஷீட். லார்ஜ் கான்ஸ்பிகியஸ் பேரன்கைமட்டஸ் கிரவுண்ட் டிஷ்யூன்றது இருக்கு. வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் கோஜாயின்ட், க்ளோஸ்ட், கொல்லேட்ரலா இருக்கும். கொல்லேட்ரல்னா ஸ்கேட்டர்டா இருக்குல்ல, ஸோ க்ளோஸ்டா இருக்கும். பெரிஃபரல் வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஸ்மாலர் தென் த சென்ட்ரலி லொகேட்டட். அதாவது இந்த சைட்ஸ்ல இருக்கிற வாஸ்குலர் பண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு, சென்டருக்கு வர கொஞ்சம் பெருசா இருக்கு வாஸ்குலர் பண்டல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? இந்த ஃப்ளோயம் பேரன்கைமான்றது ஆப்சென்ட். இதுல வாட்டர் கண்டெய்னிங் கேவிட்டிஸ் ஆர் பிரசன்ட் விச் இன் த வாஸ்குலர் பண்டல். செகண்டரி க்ரோத்ன்றது நடக்காது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? ஹைப்போடெர்மிஸ், ஸ்க்ளிரன்கைமட்டஸ். ஸ்கேட்டர்ட் வாஸ்குலர் பண்டல்ஸ் இருக்கும், பண்டல் ஷீத் இருக்கும், விச் இஸ் ஸ்க்ளிரன்கைமட்டஸா இருக்கும். வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் கோஜாயின்ட், கொல்லேட்ரல், க்ளோஸ்டு. பெரிஃபெரல்ல வாஸ்குலர் பண்டல்ஸ் சின்னதா இருக்கும், சென்டருக்கு வர வாஸ்குலர் பண்டல்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்டரி க்ரோத் அப்படின்றது நடக்காது. ஓகே, ஒரு வாட்டி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டார்சி வென்ட்ரல் லீஃப், அதாவது டைகாட் லீஃப், மோனோகாட் லீஃப். கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா சாப்டர் கதம். ஓகே, லாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஓகேவா? ஸோ டைகாட் லீஃப். ஸோ வர்டிக்கல் செக்ஷன் ஆஃப் த டார்சி வென்ட்ரல் லீஃப் இஸ் கால்ட், இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஸோ இங்க பாருங்க, திஸ் இஸ் டைகாட் லீஃப். டைகாட் லீஃப்ல இந்த லேயர் இருக்குல்ல, அப்பர் லேயரை அடாக்சியல் எபிடர்மிஸ், லோயர் லேயரை அபாக்சியல் எபிடர்மிஸ். அப்பர் லேயர் என்ன சொல்லுவாங்க? அடாக்சியல் எபிடர்மிஸ். லோயர் லேயரை அபாக்சியல் ஓகே, ஸோ அப்பர் லேயரை அடாக்சியல், லோயர் லேயர் அபாக்சியல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த அடாக்சியல் அப்பர் லேயருக்கு கீழே வந்து பாலிசேட் மீசோஃபில்ஸ்ன்றது பிரசென்ட் ஆயிருக்கும். இது டூ டைப்ஸ், பாலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி மீசோஃபில். பாலிசேட் வந்து பேரலா வந்து லாங்கிடியூடலா பிரசென்ட் ஆயிருக்கும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஸ்பாஞ்சி மீசோஃபில் வந்து இந்த மாதிரி ரவுண்டா வந்து கொஞ்சம் சாஃப்டா பிரசென்ட் ஆயிருக்கும். ஸ்பாஞ்சஸ் மாதிரி. அது எங்க பிரசென்ட் ஆயிருக்கும்? அபாக்சியல் கிட்ட ஸ்பாஞ்சி மீசோஃபிலும், அடாக்சியல் கிட்ட பாலிசேட் மீசோஃபில்ஸும் பிரசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அப்பர் லேயரை அடாக்சியல், லோயர் லேயரை அபாக்சியல். அப்பர் லேயர் கிட்ட என்ன இருக்கு? லாங்கிடியூடினல் parallelly arranged பாலிசேட் மீசோஃபில். இங்க வந்து லூஸ்லி அரேஞ்ச் ஸ்பாஞ்சி மீசோஃபில். இது நடுவில் ஏர் கேவிட்டிஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க வாஸ்குலர் பண்டல் இருக்கு. இந்த வாஸ்குலர் பண்டல் சுத்தி இந்த கிரீன் பார்ட் இருக்கா, இது வந்து இந்த ரெட் கலர்ல இருக்கிறது xylem, அது சுத்தி இருக்கிறது ஃப்ளோயம் ப்ளூ கலர்ல இருக்குது. அதுக்கப்புறம் அதை சுத்தி ஒரு கிரீன் கலர்ல இருக்கா, அது வந்து பண்டல் ஷீட் விச் கவர்ஸ் த வாஸ்குலர் பண்டல்ஸ். xylem ஃப்ளோயமா கவர் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு லேயர் மாதிரி. ஓகேவா? அதை வந்து என்ன சொல்றோம்? பண்டல் ஷீட் அப்படின்னு சொல்றோம். டைகாட், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டைகாட் லீஃப். ஒரு வாட்டி படிச்சிடலாம். ஓகே, லிசன். So, vertical section of leaf through the lamina. Three main parts இருக்கு. ஒன்னு epidermis. Okay, epidermisல adaxial epidermis, abaxial epidermis. So epidermis. Next mesophil, palisade mesophil, spongy mesophil. ஆமாவா? vascular system. xylem, phloem, அதுக்கு சுத்தி வந்து bundle sheath present இருக்கு. So epidermis which covers both upper surface, adaxial, lower surface of the conspicuous cuticle. Abaxial epidermis generally bears more stomata. அதாவது upper layerல அதிகமா stomata இருக்கும் when compared with so lower layer abaxial தானே, abaxialனா lower layer. so இந்த lower layerல வந்து stomatas அதிகமா இருக்கும் when compared to the upper layer. so even later அதுக்கப்புறம் upper layerல even stomatas கூட இல்லாம கூட போலாம். mesophilன்றது two types, palisade, spongy mesophil. அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு வாட்டி படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அவ்வளவுதான். ஓகேவா? Next, monocot. Anatomy is similar to dorsal ventral leaf. Monocot present on the both surfaces of the epidermis. Monocots both surfaces. Sorry, monocot stomata both surfaces present ஆயிருக்கும். அதாவது
டைகாட்ல எப்படின்னா ஸ்டொமேட்டா லோயர் சர்ஃபேஸ்ல அதிகமா இருக்கும், ஓகேவா, ஸ்டொமேட்டா. வெரஸ் அப்பர் சர்ஃபேஸ்ல மோஸ்ட்லி இருக்காது, அப்படி இருந்தா கூட ஒன்னோ ரெண்டோ இருக்கும். பட் இங்க வந்து ரெண்டு சர்ஃபேசஸ்லயும் நல்லா பிரசென்ட் ஆயிருக்கும், போத் சர்ஃபேசஸ்ல ஸ்டொமேட்டா பிரசென்ட் ஆயிருக்கும். மீசோஃபில்ன்றது அங்க பாலிசேட் ஸ்பாஞ்சியா டிஃபரன்ஷியேட் ஆச்சுல, இங்க அந்த மாதிரி டிவைட் ஆகல இன்டு பாலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி. கிராசஸ்ல சர்டைன் அடாக்சியல் எபிடர்மிஸ் along with the veins modify themselves into large empty colorless these called bulliform cells. அதாவது அடாக்சியல், அதாவது அப்பர் லேயர் இருக்குல்ல, சில கிராசஸ்ல என்னவான்னா இந்த வீன்ஸோட சேர்ந்து இது வந்து மாடிஃபை ஆகும், ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் லேயர் அப்பர் லேயருக்கு இது மாடிஃபை ஆகும் லைக் லார்ஜ் எம்டி கலர்லெஸ் செல்ஸ். அது என்ன சொல்லுவாங்க, புல்லிஃபார்ம் செல்ஸ் ஆர் மோட்டார் செல்ஸ், ஓகேவா. வென் புல்லிஃபார்ம் செல்ஸ் லீவ்ஸ் ஹேவ் வாட்டர் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா டர்ஜிடா மாறிடும், லீஃப்ன்றது எக்ஸ்போஸ் ஆகும். வாட்டர் இல்லை அப்படின்னா இது வந்து என்ன ஃபிளாசிடா மாறும், வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால கர்ல் ஆயிடும், ஓகேவா. Clear? The parallel venation in monocots is reflected in the near sizes of vascular bundles. So இங்க பாருங்க, அடாக்சியல் அபாக்சியல் ரெண்டு பக்கமும் ஸ்டொமாட்டாஸ்ன்றது பிரசென்ட் ஆயிருக்கும். ரெண்டு பக்கமும் என்ன பிரசென்ட் ஆயிருக்கும், ஸ்டொமாட்டா அப்படின்றது பிரசென்ட் ஆகியிருக்கும். இங்க என்னன்னா அப்பர் லேயர்ன்றது என்னவா மாடிஃபை ஆயிருக்கும்னா கலர்லெஸ், அந்த மாதிரி கலர்லெஸ் செல்ஸ் எம்டி செல்ஸாக டெவலப் ஆயிருக்கும், which is called bulliform cells, ஓகே, ஆர் மோட்டார் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க மீசோஃபில்ன்றது நார்மலா இருக்கு, ஸ்பாஞ்சிஃபார்ம் பாலிசேடா டெவலப் ஆயிருக்காது, ஓகேவா. xylem அண்ட் ஃப்ளோயம் அப்படின்றது இருக்கு, அப்படிதான். ஓகே, கிளியரா? அபாக்சியல் அடாக்சியல். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் சாப்டர் கம்ப்ளீட்டட், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ டிஷ்யூ சிஸ்டம் அனாட்டமி, டிஷ்யூ சிஸ்டம் அனாட்டமி கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் செல்லை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.